உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், திரையோதசி திதி, கார்த்திகை நட்சத்திரம், முருகனை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய கார்த்திகை விரதம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் ஓய்வு, மிதுனம் செலவு, கடகம் உதவி, சிம்மம் மறதி, கன்னி ஈகை, துலாம் நன்மை, விருச்சிகம் வெற்றி, தனுசு அமைதி, மகரம் முயற்சி, கும்பம் உயர்வு, மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பார்க்குறீங்கள், நிறைய வியூஸ் வருது, அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கடிதம் மூலம் என்னோட தொடர்பு கொள்ளுறீங்கள், சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 6ஆம் மாதம் 2ஆம் தேதி குரு மாறிட்டார். 6ஆம் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறிட்டார். அப்படி குரு மாறியது மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக பார்த்தோம். மேஷம் ஒரு நாள், ரிஷபம் ஒரு நாள், மிதுனம் ஒரு நாள்னு பார்த்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கு கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்றதை பார்க்க போகிறோம். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டுக்கு மாறிட்டார். 5லிருந்து 6க்கு மாறிட்டார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, 5வது வீட்டில் இருந்தது நல்லமா ஐயா, 6வது வீட்டுக்கு மாறினது நல்லமான்னு கேட்டால் 5வது வீடு தான் நல்லம், 6க்கு மாறினது அவ்வளவு விசேஷம் இல்லை. இது ஒரு கதை. இன்னும் ஒரு பக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்குது. அதையும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கோ. 7.5 சனி நடக்குது. குரு 6க்கு மாறிட்டார். 6வது விட சத்துருஸ்தானம் என்று சொல்லுவோம். எதிரிகள் விடயத்தில் கவனமாக, சத்துருனா எதிரி, எதிரிகள் விடயத்தில் கவனமாக இருங்கள். எதிரிகளை குறைத்து எடை போடாதீர்கள். எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். எதிரிகளை கண்டு மனசில் பயம் உருவாகக்கூடிய காலம், எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய காலம். மறைமுகமான எதிரி, நேருக்கு நேர நின்று சண்டை பிடிக்கிறவனை சமாளிச்சிடலாம். அவன் பேசினா நாங்களும் பேசலாம், இவன் தான் எதிரின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் மறைமுகமான எதிரி எங்களோடையே கதைச்சு கொண்டிருப்பான், எங்களோடையே பேசி கொண்டிருப்பான், எங்களோடையே பழகி கொண்டிருப்பான்.
பின்னுக்கு முதுகுல குத்துவான். பின்னுக்கு நண்பன் என்று நாங்கள் நினைப்போம், அவன் எதிரியாக இருப்பான். இதை மறைமுகமான எதிரி, எங்களோட கதைச்சி பேசி சிரித்து பழகி எங்களுக்கு எதிராகவே செயல்படுவான். இவன் எதிரின்ட்டு காட்டிக்கொள்ளான். இந்த எதிரி தான் ஆபத்தான எதிரி, நேருக்கு நேரம் நின்று சண்டை பிடிக்கிற எதிரி. ரோகம் என்றால் நோய். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நோய் நொடிகள் ஆரம்பிக்கக்கூடிய காலம். நான் சொன்ன மாதிரி அங்கால 7.5 சனியும் நடந்து கடைசி கட்டம் நடந்து கொண்டு இருக்குது. இந்தியாவில் குருவும் 6ல் மறைஞ்சிட்டேன். இப்போ தான் உங்களுக்கு சுகர் தொடங்கலாம், ப்ரெஷர் தொடங்கலாம், தைராய்டு தொடங்கலாம், அல்சர் தொடங்கலாம், கேஸ்ட்ரிக் தொடங்கலாம். ஏதாவது நீண்டகால நோய்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ போய் உடல் பரிசோதனை செய்யுங்க. டாக்டர் சொல்லுவார் சுகர் போர்டரில் இருக்குது, இப்பயே கவனமாக இருங்கோ, உணவுனாலேயே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கோன்னு சொல்லுவார். ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ண போகுது, ப்ரெஷருக்கு இனி நீங்கள் மருந்து குடிக்க வேண்டி வரும் என்று டாக்டர் சொல்லுவார். முகத்தில் கருப்பு கலர் ஏற்பட்டு விட்டது என்று டாக்டர் சொல்லுவார். கண்ணை சுற்றி கருவளையம் இதெல்லாம் 6ல் குரு இருந்து 7.5 சனி நடக்கிற காலத்தில் வரக்கூடிய நோய்கள். தொழிலில் வலு கவனமாக இருங்கோ. வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரலாம், வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்புகள் வரலாம், மேலதிகாரிகளின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரலாம், மேலதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம், கூட வேலை செய்யக்கூடியவர்கள் ஒத்துழைப்பு தராமல் போகலாம், கீழே வேலை செய்யக்கூடியவர்களின் அனுசரை இல்லாமல் போகலாம், விரும்பிய இடமாற்றம் தாமதப்படலாம், சம்பள உயர்வு தள்ளி போகலாம், பதவி உயர்வு தாமதமாகலாம், வேலையில் வேலை பளு அதிகரித்து காணப்படலாம், தொழில்துறையில் சில பிரச்சனைகள் வரலாம், கவலையீன குறைகள், நீங்கள் தவறுகள் செய்யலாம், கவலையீனமாக விட்ட தவறுகள் உங்களுக்கு பிரச்சனைகளாக வாரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யக்கூடிய காலமல்ல, வியாபார யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய காலமல்ல, அதிக வாடிக்கையாளர்களை சம்பாதித்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ் 2 பேர் சேர்ந்து தொழில் செய்யக்குள்ள அவர்களுக்குள்ள பிரச்சனை வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தவர்களை ஒரு வியாபாரிகளோடு சேர்ந்து தான் நீங்களும் வியாபாரம் செய்யணும். மற்ற வியாபாரிகளால் உங்களுக்கு தொந்தரவு வரும். காசை வாங்குவான், தரமாட்டான், சாமானை வாங்குவான், காசு தரமாட்டான், செக்கை தருவான், செக் ரிட்டர்ன் ஆகிரும். கடன் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது, கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. வியாபாரத்தில் கடன் இல்லாமல் ஒன்றும் செய்யலாது, கடன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அது திரும்பி வாரத்தில் சிக்கல் இருக்கலாம். ஆனாலும் சில நல்ல விடயங்கள் நடக்கத்தான் செய்யும். 6ல் குரு இருந்தாலும் சரி, அங்கால சனி 7.5 சனி நடந்தாலும் சரி, கடவுள் ஒரேடியாக எங்களை சோதிக்க மாட்டார். சில நல்ல விடயங்கள் நடக்கத்தான் செய்யும். தனிப்பட்ட செல்வாக்கில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, கௌரவம், மதிப்பு, மரியாதை கொஞ்சம் ஆட்டம் காணுவதற்கு வாய்ப்புண்டு. முதுகுத்தண்டு வடம் அல்லது முள்ளந்தண்டெலும்பு அல்லது கழிவு பாதை, கழிவகற்றும் தொகுதி, இதில் ஆரோக்கிய குறைவு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக முதுகு வலிக்குது, முள்ளந்தண்டெலும்பில் பிரச்சனை, அங்கே டிஸ்க்கு ஏதோ விலகிட்டு அதனால் காலில் உழைவு வலி, இந்த மாதிரியான சிக்கல். கழிவு பாதை, கழிவு அகற்றும் தொகுதி சம்பந்தமான ஆரோக்கிய குறைவு விஷயத்தில் கவனமாக இருங்கோ. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். எவ்வளவு சாப்பிட்றீங்கள், என்ன சாப்பிட்றீங்கள், சுகர் இருந்தால் சாப்பாடு கட்டுப்பாடு, ப்ரெஷர் இருந்தால் உணவு உப்பை குறைச்சி கொள்ளணும். அதே மாதிரி அல்சர் கேஸ்ட்ரிக் இருந்தால் உரைப்பை குறைச்சி கொள்ளணும், சுகர் இருந்தால் சீனியை குறைச்சி கொள்ளணும். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். ரோகஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார், அங்கால 7.5 சனி வருது. முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள், மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை தவறாமல், டாக்டர் ஒரு மருந்தை தருவார், ஆனால் நீங்களாக உங்களை இஷ்டப்படி இந்த மருந்து வேணாம்னு சொல்லுவீர். டாக்டர் ஒரு மருந்தை தரமாட்டார், நீங்களாக ஃபார்மசியில் வாங்கி போய் குடிப்பீர். இதெல்லாம் தவறு. உடல் பயிற்சி அவசியம். உடல் பயிற்சியில் கவனமாக இருங்கோ.
சின்ன வாக்கிங் போங்க, ஒவ்வொரு நாளும் நடைப்பயிற்சி செய்யுங்கள். என்ன வேலை இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, உங்களுக்காக நீங்கள் உழைக்கிறதை விட முக்கியம் உடல் பயிற்சி செய்வது. நீங்கள் எவ்வளவு காசு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டால் அந்த பணம் இல்லாமல் பிரயோசனம் இல்லாமல் போகும், மருந்துக்கு காசாகவே போயிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தூரம், ஆக குறைந்தது 20 நிமிடங்களாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள். உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு செய்யக்கூடிய யோகாசனங்களை செய்யுங்கள். யோகாசனம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். அதை செய்தால் தான் உங்களுக்கு தெரியும். யோகாசனங்களை செய்யுங்கள். உடம்பையெல்லாம் வளைத்து நெளித்து உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு 50 வயசு ஆச்சு ஐயா, நான் போய் தலகுல நிற்க முடியுமா? வேண்டாம். தலகுல நிற்கிற சிரசாசனம் நீங்கள் செய்ய வேண்டாம். இதில் உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய உடல் பயிற்சி. உட்கார்ந்து கொண்டே காலை தூக்கலாம், காலை வைக்கலாம், முழங்காலை மடிக்கலாம், கையை தூக்கலாம், வைக்கலாம். அந்த மாதிரி உடல் பயிற்சி யோகாசனங்களை செய்யுங்கள். மூச்சு பயிற்சி யார் வேண்டுமானாலும் எந்த வயசில் வேண்டுமானாலும் மூச்சு பயிற்சி செய்யலாம். சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். மூச்சை இழுக்கிறது, நிப்பாட்டி விடுறது, திரும்பி விடுறது, இந்த மாதிரி மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்கள். அமைதியாக இருந்து தியானம் செய்யுங்கள். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் சாதகமாக வரும். நண்பர்களோட பிரச்சனை வரும், கவனமாக பழகுங்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைய வாய்ப்புண்டு. மறைமுகமான எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.